இந்த திருவருகை காலத்திலும் சரி, கிறிஸ்து காலத்திலும் சரி, ஆண்டவருக்கு அடுத்து
நீர் எரேமியா சிறைவாக்குனரா இல்லைன்னு சொன்னார். வேறு யாராவது ஒரு இறைவாக்குனரா இல்லைன்னு சொன்னார். இப்படி யாருமே இல்லைன்னா ஏன் ஞானஸ்நானம் கொடுக்குற பேசுறன்னு கேட்கும் போது அது சொன்னார், ஆண்டவரை வழியை ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்த பாலைவனத்தில் ஒலிக்கிற குரல் தான், நான் ஒரு வாய்ஸ் தான், நான் ஒரு குரல் தான், வேற ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொன்னேன். நான் ஒளி அல்ல, ஒளியை பற்றி சாட்சியம் சொன்ன ஆண்டவரை நான் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவரை மையமாக வைத்து வாழ்ந்தது. நேற்றைய பூசையில் வாசகம் எல்லாரும் அவங்க சொல்றாங்க, அம்மா நீ கூட ஞானஸ்நானம் கொடுத்தியே எல்லாரும் ஒன்று போராடணும்னு சொன்னே சொன்னாங்க. கடவுள் கொடுத்தாரு, யாருக்கும் எதுவுமே கிடைக்காது. அவர் வளரணும், நான் குறையணும். நான் ஃப்ரெண்ட் ஆஃப் த பிரைடும், மாப்பிள்ளையினுடைய ஃப்ரெண்டு தான் நான். மாப்பிள்ளையுடைய ஃப்ரெண்டு ஒன்னுக்கு ஓடி போயிடலாமா? ஓடக்கூடாது. அதனால மக்கள் ஆண்டவருக்கு தான் சொந்தம் என்று தன்னையே தாழ்த்தி கொண்டவர் அந்த ஸ்நாபகாரர், உண்மையை அறிந்திருந்தவர் ஸ்நாபகாரர். அவர் இயேசு ஞானஸ்நானம் பெற வரும்போது சொல்ல, நான் தான் உன்கிட்ட ஞானஸ்நானம் பெறணும், என்கிட்ட வரையே அப்படின்னு தடுக்கும் போது ஆண்டவர் இயேசு சொல்றாரு, இது இப்படியே இருக்கட்டும், கடவுளுடைய இஷ்டப்படி இப்படியே இருக்கட்டும். பாவம் இல்லாதவர் தன்னை போல் பாவிகளை போல் தாழ்த்தி கொண்டு முழுமையாக நம்முடைய மனித தன்மையில பங்கெடுத்த ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும். பாருங்க, உயிர் காலத்தில் நான் சொல்வதுண்டு, ஆண்டவர் இறந்தார், இறந்தோரை பார்ப்பதற்காக பாதாளத்திலே இறங்கி போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறந்தோரை சந்தித்தார். மனிதராய் பிறந்து நம்மை போல தாழ்த்தி கொண்டார். பாவம் செய்யாதிருந்தும் தாழ்த்தி கொண்டார். நான் தாழ்த்தி கொண்டார். தந்தையாக இறைவன் சும்மா இருப்பாரா? இவர்தான் என்னுடைய அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று குரல் புறாவடிவிலே தூய ஆவியானவர், தந்தை, மகன், தூய ஆவி மூன்று பேருமே அங்கே ஆண்டவருடைய திருமுழுக்கின் போது நாமும் we are all baptized in the name of the Father, the Son and the Holy Spirit. நாம் எல்லாரும் அப்படித்தான் திருமுழுக்கு பெறுகிறோம். ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் தாட்சியை உற்று பார்க்கிறோம். தந்தை அவரில் மகிழ்வதை பார்க்கிறோம். நம்முடைய திருமுழுக்கை இன்றைக்கு நாம் நினைவு கூறவும் நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். பாருங்கள், we are all baptized. Baptism does two things. We are incorporated into Christ, incorporated into the church. கிறிஸ்துவோடு ஓர்வுடலாகிறோம். நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாகிறோம். பாருங்க, குடும்பத்திலே நிறைய சண்டை சச்சரவு. பாருங்க, நுரையீரல்ல கேன்சர் ஒருத்தருக்கு உடனே இதயம் எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? லிவர் ப்ராப்ளம் ஒருத்தருக்கு கைகால் எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாரையும் ஒன்று சேர்த்திருப்பவர் ஆண்டவர். ஒரே குடும்பம். திருமுழுக்கு பெற்ற நாம் எல்லாரும் ஒரே குடும்பம். நம்முடைய திருமுழுக்கை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். யாரும் லாப்டைஸ்னா என்ன அர்த்தம், எப்படி இருக்கணும்? இந்த முதல் வாசகத்துல துன்புறும் ஊழியர்களுடைய அந்த முதல் பாடல் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மிக நன்றாக பொருந்தும், இறைவாக்குனர்களுக்கு பொருந்தியது. ஆனால் திருமுழுக்கு பெற்ற எல்லாருக்கும் இது பொருந்த வேண்டும். பாருங்கள், முக்கியமாக நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. பாருங்கள், உண்மையாகவே திருமுழுக்கு பெற்றார்கள் என்றால், ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டார்கள் என்றால், the Lord should rejoice in you. கடவுள் உன்னை பற்றி சந்தோஷப்படுகிற விதத்தில் நீ வாழ வேண்டும். கடவுள் சந்தோஷப்படுற ஒரு பக்கம் இருக்கணும். உன்னை கட்டிட்ட மனைவி சந்தோஷப்படுறாங்களா அவனை பற்றி? ஏன்னா இந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டதும் தெரியலையே நொந்துக்கிறாங்க. சில பேர் மது பாட்டில்களை காலி செய்கிறார்கள். அதற்கு பதிலாக குடும்பத்தாரின் கண்ணீரை தான் அந்த பாட்டில் நிரப்பிக் கொள்கிறது. இவங்களாம் ஆசீர்வாதமா? பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம்.
மனைவிக்கு ஆசீர்வாதமா? இன்னொரு பக்கம் என் மகன் நல்லாதான் இருந்தான், ஏன்னா இவ வந்து வாச்சாலோ தெரியல அப்படின்னு சொல்லி சில மருமகளை பற்றி மாமியார்கள் புலம்புவதையும் நாம் கேட்டிருக்கிறோம். பூரிப்படை என்ற இடத்துல கடவுள் ஆபிரகாமை அழைத்து சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். திருமொழி பெற்றவர்கள் எல்லாரும் பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். Are you a blessing to your family? Today the Lord is asking you. நீ உன்னுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா? பொறுப்பில்லாமல் சுற்றி கொண்டிருந்தார், உன் எதிர்காலத்துக்காக வாழாத இளைஞனாக இருந்தார், உன்னை பெற்றதால் பெற்றோர்கள் மகிழ்வார்களா? பாருங்கள், அவரில் நான் பூரிப்படைகிறேன். பாருங்கள், அவர்கள் என் ஆவி தங்கும்படி செய்த மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். பாருங்கள், திரும்ப திரும்ப இந்த பகுதியில் சொல்லியிருக்கேன். உண்மையா ஆண்டவர் வந்து நீதி வழங்குவார், நீதிக்காக போராடுவார். நம்முடைய வீட்டிலெல்லாம் நீதி இருக்கான். எல்லாரும் குடும்பத்தினுடைய எல்லா வேலையும் பங்குகள் எல்லாம் சில பேர் ஆமையாக டிவி பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, சில பேர் மட்டும் பெருக்கிறது, துவைக்கிறது. நியாயம் வந்து இதெல்லாம் நியாயம். சமையல் சில மாமியார் இருப்பாங்க அல்லது அம்மாங்க இருப்பாங்க, காய்கறி கூட நறுக்கி கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் அநியாயம். அதனால முடிஞ்ச வேலை அதை வீட்டுக்கு செய்யும். ஒரு சிலர் மட்டும்தான் கழுதை போல தேய வேண்டும் என்றார். எப்போது குடும்பத்தில் எல்லா வேலைகளிலும் நீ பங்கு பெறுகிறாயோ அப்போதுதான் நீ திருமணம் பெற்றவர். இல்லைன்னா நான் வாங்காட்டேன். யாருக்காவது பிரயோகமாக இருக்கிறாயா? மற்றவருடைய ரத்தத்தில் வாழாதே. சாகும் தருவாயில் படுத்துக் கொண்டிருந்தாலும் கூட உன்னுடைய வார்த்தைகளால் மற்றவர்களுக்கு உற்சாகத்தை கொண்டு கட்டி எழுது. நல்லது செய், நல்லது செய். அதுதான் நீதி செய்ய வேண்டும். திருமணம் பெற்றவர்கள் அநீதியாக இருக்கக்கூடாது, அநீதியோடு வாழக்கூடாது. பாருங்கள், தம் குரலை உயர்த்த மாட்டார், கூக்குரல் இட மாட்டார், தம் குரலை எழுப்ப மாட்டார். சில ஞானஸ்தானம் பெற்ற வீட்டுக்கு போன ஒரே சண்டை தான் பார்ப்பாங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை, வீண் சண்டை. ரொம்ப சத்தமா கத்தி பேசுறது, மனைவியிடம் கத்துவது, பிள்ளைகளிடம் கத்துவது, கணவரிடம் கத்துவது வேண்டாம். இதெல்லாம் டிவி தான் கத்துக் கொடுக்குது. நம்ம மாதா டிவி பார்க்க சொல்றேன், எல்லாம் இந்த சீரியல் டிவியில பார்த்துட்டு இந்த பொம்பளைங்கெல்லாம் எப்படி திருமணம்லாம் எப்படி மற்ற பொருளெல்லாம் சண்டை பண்ணி கொடுக்கலாம், அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படிதான் கத்துக்கிறாங்க. தயவு செய்து இதெல்லாம் பார்க்காதீங்க. மிஞ்சி போனா ஒரு சீரியல் பார்த்தா பரவாயில்ல, சீரியல் பார்த்து பார்த்து சீர்கெட்டு போன குடும்பம் தான் அதிகம். திருந்தின குடும்பம் ஒன்றா அதிகம் கிடையாது. ஆண்டோடைய வார்த்தையை கேளுங்கள், பாருங்கள். ஆண்டோடைய வார்த்தையை கேளுங்கள், பாருங்கள். பாருங்கள், ஒரே சத்தம். லவர்ஸ் வந்து ரொம்ப சத்தமா பேசுறாங்களா இல்ல மெதுவா பேசுகிறாங்க. இதயம் தூரமாக இருந்தால் வாய்ஸ் உயரும், சத்தம் அதிகமா. நீ சத்தமா வீட்டில் கத்துறன்னு வச்சுக்கோ, யாராவது உன்னுடைய இதயம் ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்குது. கிட்டத்தட்ட இருந்தாலும் தொட்டுக்கொள்ளாத தண்டவாளம் அதை அந்நியமாயிருக்கு. அப்படித்தான் நீங்கள் இருப்பார்கள். உண்மையான திருமணம் பெற்றவர்கள், ஆண்டவருடைய ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் இப்படித்தான் நாம் பாருங்கள். தொடர்ந்து நீதியை நிலைநாட்டுமாறு உண்மை அழைப்பேன், உன் கையை பற்றி பிடித்து உண்மை பாதுகாப்பேன், மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கும் ஒளியாகவும் இருக்குமாறு செய்தேன். எல்லாத்தோட இன்னும் நல்ல சேவை பாருங்க. பார்வை இழந்தோருக்கு கண்களை திற, கைதிகளின் தலைகளை அறுத்தெறி, இருளில் இருப்போரை சிறை என்று மீட்க வேண்டும். நல்ல செய்தி
உஷாரு நல்லா இருக்காங்க, சௌக்கியமா இல்லை, ஒரு சொந்தக்காரன் போய் பார்த்தியா, பார்த்தீங்கன்னா போதும், ஆண்டவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார், நல்லா அது நல்ல செய்யும். இப்படி என் கூட இன்னொரு போங்க கேனல்ல சொல்லுவார், நாக்கை நீட்டி கையை நீட்டி நன்மை வாங்கினா போகாது, கையை நீட்டி நன்மை செய்யணும், அதுதான் நன்மை வாங்க வரீங்க. கையை நீட்டி நன்மை வாங்கினால் போகாது, நாக்கை நீட்டி நன்மை வாங்கினால் போகாது, கையை நீட்டி நன்மை செய்ய வேண்டும். அதைத்தான் இந்த 2ஆம் வாசகம் திருத்துதல் பண்ணி நமக்கு எடுத்து சொல்லுகிறது. சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார், எல்லாரையும் சாத்தானின் பிடியிலிருந்து விடுவித்தார், நலமடைந்தார். சில பேர் சொல்றாங்க, அவளை பார்த்தாலே பிரஷர் ஏறுது அப்படிங்கிறாங்க. இவங்க நலமடைகிறாங்களா, வியாதி அதிகமாகிறாங்களா? உன்னுடைய பிரசன்னம் மற்றவர்களுக்கு நலமளிக்க வேண்டும். சில அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, சில அப்பா அம்மா மிலிட்டரி ராஜ்யம், பிள்ளைங்க வந்த உடனே ஐயோ ஓடி ஒழிஞ்சுக்கும், ஐயோ நீ என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பிள்ளைங்களுக்கு நீ பாதுகாப்பாக இருக்கிறாய், அரணாக இருக்கிறாய், அவர்களுக்காக வாழ்கிறாய் என்ற உணர்வை கொடுக்காமல் உன்னுடைய கடின உழைப்பை யூகி குப்பையில போடும். பயமுறுத்தி மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தால் உன் அன்பா அக்கறையா நீ அவர்களை வாழ வைக்க வேண்டும். எவ்வளவு பேர் பயந்துட்டே இருக்கிறாங்க, பயந்து கொண்டே இருக்கிறார். உன்னுடைய பிரசனத்தால் மற்றவர்கள் பயந்து கொண்டிருந்தார், நீ அவர்களை நோயாளிகளாகத்தான் வாய்ப்பார். சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்ற ஆண்டவரை பார். அதிலும் முக்கியமா இந்த 2ஆம் வாசகத்தில் சொல்லியிருக்கு, இது பவுல் பிரவேசத்தாரின் நற்செய்தி அறிவித்தார். அதனால் வாய்ப்பு வழியாக தான் ஆண்டவர் முதல்ல தொடங்கினார். கொர்நேலியு என்ற மனிதனை ஏற்றுக்கொண்டார். யாருமே தீட்டானவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி 2 தடவை திருத்துதல் பண்ணி ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் 2 தடவை அந்த பகுதி ஒரு ஆயத்தை பேசும்போது சொல்றார், கடவுள் பாரபட்சம் காட்டுவது கிடையாது. God does not show partiality. எது முக்கியம் தெரியுமா? கடவுளுக்கு பயந்து நல்லது செய்யணும், அதுதான் முக்கியம். அவங்களதான் ஏற்றுக்கிறார். இந்த கொர்நேலியு யூதர் இல்லை, இருந்தாலும் கடவுளுக்கு பயந்து நல்லது செஞ்சார், அதுதான் கடவுளை கேட்கிறார். திருமணம் பெற்ற எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறாங்க. திருமணத்துல நடக்கிறதெல்லாம் பாருங்க, தொடக்கத்துல ஒரு பேய் ஒன்று ஜெபம், அந்த பேயெல்லாம் போகணும், சாத்தானை விட்டுடுமா, அதனுடைய மாய கவர்ச்சிகளை எல்லாம் விட்டு விடுகிறோமா? தண்ணீராக நாம் கழுவுகிறோம். தண்ணீர் தொடக்கத்திலே நோவா காலத்தில் உலகத்தையே அழித்தது, பாவம்லாம் அழியணும். தண்ணீர் ஒவ்வொரு முறை நிலத்துக்கு கிடைக்கும் போதும் புது வாழ்வு கொடுக்கிறது. அந்த தண்ணீர் அடையாளம் தான். பாவத்துக்கு மறிப்பது ஆண்டவருடைய அருளிலே புதுப்பிக்கப்படுவது தண்ணீர். எரியும் திரி கொடுக்கப்படுகிறது. நீ உலகத்துக்கு ஒளியாக இருக்க வேண்டும், இருளாக இருக்கக்கூடாது. வெள்ளை துணி கொடுக்கப்படுகிறது. உடைய இதயம் மாசுபடாமல் இருக்க வேண்டும். அதே போல அனாயிண்டிங், அபிஷேகம் செய்யப்படுகிறோம் 2 முறை. முதல் முறை இறை மக்களோடு நீ சேர்த்துக் கொள்ளப்படுகிறார். கிறிஸ்துவின் ஆற்றல் உனக்கு வருகிறது. இப்படியெல்லாம் அர்த்தமுள்ள ஒரு சடங்கு நம்முடைய திருமணம் பெற்றவர்களாக, ஆண்டவருக்கு உரியவர்களாக நல்லது செய்து வாழ்வோம், நீதி செய்து வாழ்வோம், நன்மை செய்து வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையால் செயல்களால் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம். ஆண்டவர் ஆற்றல் அருள்வாராக. ஆமென்.